நடிகர் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கட்சியை துவங்கி ஆட்சி பிடிக்கும் எண்ணத்தில் இருக்கிறார். அது நடக்காது என திமுக தலைமை பேச்சாளர் தமிழினியன் மறைமுகமாக பேசி உரையாற்றினார். புதுக்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் புத்தம்பூர் கிராமத்தில் திமுகவின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, திமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணிமாலா, தமிழினியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் உரையாற்றிய தமிழினியன், நடிகர் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் போதே கட்சியை துவக்கி உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் இருப்பதாகவும் அது நடக்காது எனவும் கடுமையாக மறைமுகமாக தாக்கி உரையாற்றினார். நிகழ்வில் பேசிய எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா திமுக 4 ஆண்டுகளில் செய்த சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் பட்டியலிட்டார். நிகழ்வில் உரையாற்றிய திமுக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை திட்டங்கள் பெண்களுக்கு கிடைத்ததா என பெண்களிடம் கேட்டறிந்தார். நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம், வேலுசாமி, கார்த்திகேயன், கலியமூர்த்தி ராசன், மூர்த்தி தங்கராஜ், அன்புலாசர், செல்வராஜ், ஜெகநாதன், மாமன்ற உறுப்பினர் பால்ராஜ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுதாகர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக பேரூராட்சி பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இப்போது நம்ம தமிழினியன் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுவார்கள். கூட்டங்களை எல்லாம் பார்த்து திரையில பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கும் நடிக்கும் போது. கூட்டங்களை எல்லாம் பார்த்து திரையில பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கும் நடிக்கும் போது. ஆனால் அவர்கள் எல்லாம் தரைக்கு ஒருபோதும் மக்கள் மத்தியிலே வராதவர்கள். நேரா ஆட்சிக்கு போகணும், கோட்டையை பிடிக்கணும், முதலமைச்சராகணுங்கிற கனவுகளோடு வருபவர்களை எல்லாம் நாம் இனம் நின்று புறக்கணிக்க வேண்டும். 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து சின்ன பசங்களை ஏமாற்றி அவன் வயிறை வளர்த்துட்டு இன்னைக்கு நடிக்க வந்துட்டு பொதுக்கூட்டத்துக்கும் பொதுக்குழுக்கும் வித்தியாசமே தெரியாம இன்னைக்கு அவர்களே நிறைய பேரை சொன்னோம். இதற்குள்ளே பெரிய சுயமரியாதை இருக்கிறது. அவர் இன்னைக்கு பெண்களுக்கு இலவச பயணத்தை கொடுத்திருக்காரு, உண்டா இல்லையா? அதுக்கு பின்னாடி நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 முதல் மாதம் 1000 ரூபாயை அள்ளி கொடுக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர்